ஹாய் உறவுகளே, இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளுக்கு அதிகமான பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு பேபி ஃபுட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபுட் குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் அவங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் இதை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்குது, அவங்களுக்கு அஜீரண கோளாறு வராம பாதுகாக்குது. இதுல அயன் கண்டென்ட், சிங்க் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கிறதுனால இது அவங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஃபுட்டை உங்க பேபிக்கு 6 மந்த்ல இருந்தே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்னோட அனுபவத்துல இந்த ஃபுட் என் பேபிக்கு கொடுத்து வெயிட் கெயின் நல்லாவே ஆனதையும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்ததே நான் பார்த்தேன். ஸோ நீங்க இதை கொடுத்து பார்த்துட்டு உங்களோட பேபிக்கு எந்த அளவுக்கு இது ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கஞ்சி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 3 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை நல்ல சூடான பால்ல வந்து ஊற வச்சுக்கிறேன். 6 to 12 month பேபிஸ்க்கு வந்து நீங்க இந்த ஃபுட்டை செய்யும் போது பேரிச்சம்பழத்தை நல்லா கொதிக்கிற வெந்நீல வந்து ஊற வச்சுக்கோங்க. பசும்பால் வந்து சேர்க்காதீங்க. பசும்பால் 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு தான் சேர்க்கணும். நெக்ஸ்ட் 1 கப் மக்கானா எடுத்துக்கிட்டேன். மக்கானா வந்து எப்பவுமே ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த ஃபுட்னாலுமே செய்யணும். மக்கானாவை நல்லா வறுத்துக்கிட்டேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது இதுல ஒரு 3 பாதாம், 3 பிஸ்தா, 3 முந்திரி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து சத்தும் ஒரு பொருள்ல கிடைக்கு அப்படின்னா அது வந்து இந்த தாமரை விதை தான். அதாவது இந்த மக்கானால தான் அது வந்து கிடைக்குது. புரத சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இந்த தாமரை விதையில இருக்கு. இப்போ இந்த மக்கானா வந்து நல்லா வந்து வறுப்பட்டுட்டு இதுல ஒன்னு எடுத்து நம்ம அமைக்கி பார்க்கும்போது நல்லா கிரன்ச்சியா உடையணும். அப்பதான் வந்து இது நல்லா வறுப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது அப்படியே ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நேந்திர பழ பவுடர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நேந்திர பழமாவும் நீங்க எடுத்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இருக்கிறதுனால நான் அந்த பவுடர்ல வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த நேந்திர பழம் வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இப்போ இது கூட நம்ம மக்கானாவை திரிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த மக்கானாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மக்கானா பவுடர்ல வந்து நம்ம பாதாம் சேர்த்திருக்கோம். பாதாம்ல கொழுப்பு சத்து, புரத சத்து, மாவு சத்து இப்படின்னு சின்ன சின்ன நிறைய நியூட்ரியன்ஸ்லாம் வந்து இருக்கு. அப்புறம் பிஸ்தாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அயன், ஜிங்க் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற டேட்ஸை வந்து நல்லா அந்த ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து அந்த தொலியா டேட்ஸ்ல இருக்கிறனால உங்க குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஃபுட்டு செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்ல ஒரு ட்ரிப் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க குழந்தைங்க வந்து மிச்சமே வைக்காம விரும்பி சாப்பிடுவாங்க. டேட்ஸோட இனிப்பே போதும்னா நீங்க நாட்டு சக்கரை சேர்க்க வேணாம். எனக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைனால 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கும் தேவைன்னா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ்ல வெந்துடும். அப்போது நெய் வந்து பசு நெய் இருந்தால் ரொம்ப நல்லது. பசும் நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேட்ஸ் நம்ம இதில் சேர்க்கறனால குழந்தைங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்க உதவுது. இன்னும் அவங்களோட மூளை வளர்ச்சி, அப்புறம் இது சாப்பிட்றதுனால வர்ற அஜீரண கோளாறுகள்லாம் வராமையும் தடுக்குது. ஸோ இந்த ஃபுட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு எப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த ஃபுட் நிறைய மாமிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நிறைய மாமிஸ்க்கு போய் சேரும். ஓகே உறவுகளே, இதே மாதிரி நிறைய பேபி ஃபுட்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சனா சைல்டு கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.